இன்றைய உழவே உலகு நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெறுவது நெல்மணி சொல்மணி. இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள். இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி. பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் உழவர்களின் பால் உள்ள ஈடுபாடு இவருக்கு குறையவில்லை. இன்றைய நெல்மணி சொல்லுவை கலந்த கலவை, பாயாத மேயாத ஓயாது உழைக்கும் ஒத்த எருது, உழவனின் எந்திர நண்பன் என்பதுதான் அது பெரும் விருது. அவசர கால விழா மேடை அள்ளி வரும் உரக்கூடை, மண்ணின் தலை சீவும் இரும்பு சீப்பு, சேத்து வயலில் நீந்தும் படகு, 70களில் எதிர்ப்பு, இன்று மகிழ்வுடன் ஏற்பு. எருதுகள் எண்ணிக்கை குறைவு, எங்கள் காணிக்கையால் நிறைவு. சமூக பொருளாதார மாற்றம், அறிவியல் முன்னேற்றம். சக்கரக்கால் காளை சக்கை போடு போடும் வேலை, கொம்பு இல்லா காளை நம்பிக்கை தரும் நாளை. உழவனின் ஆடி ஊரே அமர்ந்து வரும் கூடி, விழாக்கால ஊர்வல வாகனம் தேர் சுமக்க வந்தே ஆகணும். உங்களின் சிறப்பு தெய்வச் சிலை சுமக்கும் பொறுப்பு, BMW-வுக்கு இல்லாத சிறப்பு. உங்களின் கோரிக்கை வங்கியில் அடமானம், தங்கிடும் தவணை பொங்கிடும் அவமானம். உழவனுக்கு உலகு தரும் வெகுமானம், வட்டி விகிதம் குறைத்து ஆகணும். ஏற்பற்றி ஏர் உழவு தொன்மை மென்மை, எங்கள் உழவு கொஞ்சம் வன்மை என்பது உண்மை. ஏர் உழவு எப்போதும் பண்படுத்தும், எங்கள் உழவு அவ்வப்போது புண்படுத்தும். நாங்கள் களைப்பதில்லை சளைப்பதில்லை. ஊர்வலம் பற்றி தேரோட்டம், பூச்செண்டு சொரியும் இந்திரன், போராட்டம் தீக்குண்டு எரியும் எந்திரன், இரண்டிலும் எங்கள் ஊர்வலம். படித்ததில் பிடித்தது அகழ்வாரைத் தாங்கும் நிலம், ஐயன் எங்களுக்கு எழுதிய குறள் என்றால் தகும். பூமியை புண்படுத்தும் எங்களையும் தாங்கும். உங்கள் வேண்டுகோள் வடிவமைப்பில் கவனம் காட்டுங்கள், பூமி வீணையை மீட்டுங்கள், வருடச் செய்யுங்கள் நெருடல் வேண்டாம். இளைய தலைமுறைக்கு இயம்பும் செய்தி, மாறும் என்பது முதுமையின் நம்பிக்கை நடனம், மாற்றிக் காட்டுவது இளமையின் வெற்றி பிரகடனம். உங்கள் கனவு ஆதார விலை வரும், என்னை ஆதரிப்பவர் மனம் மலரும். அழுத பொழுது நல்ல விலை கிடைக்கவில்லை, நடைமுறையில் பல தொல்லை, ஏமாற்றும் எண்ணம் இல்லை, ஏற்க யாரும் இல்லை. கடன் தவணை கட்ட முடியாத நிலை, அடமானம் வங்கியில், அவமானம் நெஞ்சில். கண்ணீரில் எசமான் உழவன் கண்ணீர் சேற்றில் கலந்தது, எங்கள் கண்ணீர் காற்றில் கரைந்தது. நன்றி, வணக்கம். அடுத்து வருவது இன்றைய தகவல். இதில் கடலூர் மாவட்டம் வடலூர் நைனார்குப்பத்தைச் சேர்ந்த கவியரசு அவர்களது அனுபவங்கள் இடம்பெறுகிறது. இயற்கை விவசாயம் செய்து வரும் இவர் நம் முன்னோர் பயிரிட்டு வந்த பாரம்பரிய நிலக்கடலை ரகமான ராஜாராணி என்ற ராமதாடி நிலக்கடலையை சாகுபடி செய்துள்ளார். நாட்டு மாடுகளை வளர்த்து வரும் இவர் அவற்றின் சாணம், கோமியம் உள்ளிட்டவற்றை கொண்டு பஞ்சகவ்யா தயாரித்து ஊட்டம் கொடுத்து வருகிறார். அது பற்றி கவியரசு அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார். வாருங்கள் பார்ப்போம். ரொம்ப வருஷமாக இந்த மல்லாட்டை நான் தேடி இருந்தேன். ஒரு 13 வருஷமாக தேடினேன். ராமதாடி மல்லாட்டை இது நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தது. ஃப்ரெண்ட் அண்ணன், ஒரு அண்ணன் சிவகுமார் அண்ணன் கொடுத்தார் நம்மளுக்கு. அவர் வச்சுருந்த விதையை வாங்கிட்டு வந்து நான் 1 ஏக்கர் போட்டேன். 1 ஏக்கர் போட்டு இந்த வருஷம் நான் வீட்டுக்கு சாப்பிட கூட எடுத்து வைக்கல. அவ்வளோ டேஸ்ட்டு. மக்களுக்கு கொடுக்கணுன்ட்டு எல்லாருக்கும் கொடுத்தேன். மதுரை, நாமக்கல், தூத்துக்குடி, யாராவது 2 கிலோ கொடுங்க, 3 கிலோ கொடுங்க, கொரியரில் பணம் அனுப்பிச்சி விட்டாங்க. எல்லாருக்கும் போட்டு விட்டேன். இந்த செடி பார்த்திங்கன்னா வெயில் தாங்கும். இப்போ ஒரே தண்ணி தான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 70 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி மழை பெஞ்சதால் இன்றைக்கி இந்த செடி இருக்குது. இந்த செடியை பார்த்திங்கன்னா ஒரு செடி விடாமல் படரும், 3 அடி அளவுக்கு படரும். மீதி செடி பக்கத்தில் இருக்கிறத பார்த்திங்கன்னா செடி வளரும். இது பார்த்திங்கன்னா படர்ந்தே தான் வரும், தண்ணியை கேட்காது. மல்லாட்டை வச்சிக்கினே இருக்கும். ஒரு 150 மல்லாட்டைக்கு மேலே இருக்கும். மல்லாட்டை இப்போ காமிச்சேன்னா அதான் ரகம். அதில் அதுமாதிரி எல்லாமே நல்லா விளையுது. இயற்கையாக பண்ணால் நான் முள் கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இதில் செவந்தம்பட்டி கத்திரிக்காய் போட்டிருந்தேன். செம்மரம் நட்டுருக்கேன். இதில் தேக்க மரமும் நட்டுருக்கிறேன். முள்ளையும் ஊடு பயிராக போட்டேன். ஒரு 50 கிலோவுக்கு மேலே
அதை வச்சே இதுக்கு தண்ணி பாய்ச்சுற காசு அதெல்லாம் மிச்சமாகிடுச்சு. இது வயசு அதிகன்றதால 135 நாள்னா இது. அந்த மல்லாட்டை ஹைப்ரிட் மல்லாட்டை வந்து 85 நாள் 90 நாள் தான். அதோட டேஸ்ட்டுக்கும் இதோட டேஸ்ட்டுக்கும் வேறு, அது ரகமே வேறு. இது வந்து எண்ணெய் அதிகம். எண்ணெய் பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி மாதிரி இருக்கும், வாசனையாக இருக்கும். நல்ல எண்ணெய், மல்லாட்டை எண்ணெயில் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். முன்னோர்கள் வச்சுருந்தது ரொம்ப வருஷத்து எல்லாமே அழிஞ்சிடுச்சு. இப்போ 60 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் கேட்டாங்கன்னா, நான் 60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொல்கிறாங்க. இந்த மல்லாட்டையை யூடியூப்பில் போட்டாங்க, எல்லாமே வாங்கிட்டாங்க. நல்லாவும் இருக்குது, ரேட்டும் சரி. விலை வச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கோதுமை போட்டிருந்தேன். நல்லா விளைஞ்சது. கோதுமை வராது, நான் ஃபுல்லாகவே இயற்கையாக தான் பண்ணேன். நல்லா செழிப்பாக இருக்குது. இப்போ செடியை பாருங்கள், அந்தாண்ட கொள்ளைக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா கலரே டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபுல்லாகவே இது பூ வந்து லாஸ்ட் வரைக்குமே பூக்கும். 150 120 நாள் வரைக்கும் பூத்துன்னு தான் இருக்கும், காய் காய்ச்சின்னு தான் இருக்கும். 3 ஈடாக காய் காய்க்கும். இது மல்லாட்டை காய்ச்சின்னே இருக்கும். அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, மல்லாட்டை ஃபஸ்ட்டு காய்க்கிற மல்லாட்டையை நோண்டி குச்சால் பிடிங்கிட்டு மண்ணை தள்ளி மூடியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி வர மல்லாட்டையே கம்பி வச்சு பிடிங்கிருக்காங்க. நம்மளால் அது செய்ய முடியல. போன வாட்டி நான் தண்ணி வச்சு ஃபுல்லாகவே செடியை பசங்களை வச்சு பிடிங்கிட்டேன். பிடுங்கி அடித்து விதை மல்லாட்டுக்காக நிறைய பேருக்கு கொடுத்தேன். நிறைய பேர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். நம்மளுக்கு கிடைக்கிது நிறையா. அதேமாதிரி ஜீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா, ரோஜாப்பூ சம்பா, எப்பயுமே ஒரு 4 ரகம் அரிசி நான் வச்சுருப்பேன். நம்ம வீட்டுக்கும் சரி, நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கும் சரி கொடுக்கணும். 4 பேரை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களும் மாறணும். விவசாயிங்க நிறைய பேர் மாறணும். இப்போ நம்ம சுற்றினா நிறைய பேர் இருக்காங்க, செய்ய மாட்டாங்க. அதான் நம்மளுக்கு வருத்தம் ஒழிஞ்சு. நான் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு விவசாயம் பண்ண ஆரம்பித்து இயற்கையாக. நம்ம வயலை சுற்றினா இப்போதைக்கு ஒரு 3-4 பேர் தான் இருக்கிறாங்க இந்த 20 வருஷத்தில். அதான் நம்மளுக்கு வருத்தம் ஒழிஞ்சு. மக்கள் விவசாயம் எல்லாம் பண்ணுறாங்க, ஹைபிரிட் தான் பண்ணுறாங்க. இந்த ஒட்டு ரகம் பிபிடி 40 மூட்டை வருதா, 50 மூட்டை வருதா, இது அந்த அளவுக்கு விளையாது, காசு கிடைக்கும். ஆனால் நெல் அரிசி எல்லாமே ரேட்டு, நல்ல ரேட்டு. இந்த காசை கொண்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். இப்போ 2000 ரூபாய்க்கு மருந்து வாங்கினா வாங்குகிறோம், 3000 ரூபாய்க்கு மருந்து வாங்கினாலும் வாங்குகிறோம். ஹாஸ்பிட்டலில் கொண்டு கிட்னி ஃபெயிலரு, ஸ்டோன் எல்லாமே களைக்கொல்லி அடித்து எல்லாத்தையும் வீணாக்கிறோம். அருவம்பிலேருந்து மூக்கரட்டை கீரை எல்லாத்துக்கும் ஸ்டோன் பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. இன்றைக்கி யார் அதெல்லாம் சாப்பிட்றா? இப்போ ஏற்கனவே வேலியில் வச்சுருந்தாங்க, நொச்சி நோனம் ஆடாத்தோட எல்லாமே பூச்சி உள்ளே வராமல் இருந்தது. இன்றைக்கி கொரோனாவுக்கு கரைச்சி குடிக்கிறதுக்கு மருந்து தர்றாங்க. யாருக்காவது நொச்சி தழை தெரியுதா, நோனா தழை தெரியுதா? அதை கரைச்சி தான் குடிக்க சொல்கிறாங்க. பூச்சி வராது, கொசு வராது. நைட்டில் எல்லாத்துக்குமே நல்லா இருந்தது. இன்றைக்கி எல்லாத்தையுமே வேலியில் பென்சிங் வேலி போடுன்றான், செவுறு வைக்கிறான். வீட்டு தோட்டத்தில், தோட்டம் இல்லாதவங்க மாடி தோட்டத்தில் நல்லாவே பண்ணலாம். சும்மா ஒரு சந்தைக்கு போனால் ஒரு 50 ரூபாய்க்கு விதை வாங்கினா போதும். எவ்வளோ காய்கறி இருக்குது. 6 மாதத்துக்கு சாதாரணமாக வரும் மழைநாளில் போட்டாலே. வீட்டில் என்ன பாத்ரூம் கொண்டு லெட்டின் கொண்டு மாடல் மாடலாக கட்டுறாங்க. அது தோட்டத்தை ஒரு 10 அடி விட்டு கட்டினா எவ்வளோ காய்கறி அதிலே வச்சுக்கலாம். நீங்கள் விவசாய குறை சொல்கிறீங்க, விலை ஏறிடுச்சு, காய்கறி ஏறிடுச்சு. நீங்கள் 10 ரூபாய்க்கு தக்காளி யாராவது கொடுக்க போகிறாங்களா? ஏறினாலும் குறையாதான் இருக்குது. மக்களுக்கு அதனால ஒன்றும் இல்லை. வீட்டில் விளைய வைக்கலாம். நிறைய காய்கறியோ சரி, மல்லாட்டையோ சரி, எல்லா காய்கறியும் விளைய வைக்கலாங்க. எல்லாமே வருது. இயற்கையாக பண்ணால் எல்லாமே வருது. மாட்டு எருவு இருந்தால் போதும், மாட்டு சாணம் இருந்தால், மண் இருந்தாலே போதும். மண் வளமாக ஆக்கணும். என் மண் இது வரைக்குமே இதுக்கு எதுவுமே மருந்து போடல. மண் வளமாகிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ 5 வருஷம் ஆகிடுச்சு. எது போட்டாலும் அது எடுத்துக்குது. மருந்து எப்போ நினைக்கிறப்ப தான் போடுவேன். எப்பயுமே பஞ்சகாவியை அடிக்கிறது, ஜீவாமிர்தம் அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. மாப்பிள்ளை சம்பாவுக்கு ஒரே ஒரு தடவை பஞ்சகாவி அடிச்சு, அன்றைக்கி பூ வந்துடுச்சு. மழை நல்லா இருக்குது. மழையில் எல்லா நைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே கிடைக்குது. நம்ம மக்கள் அதை விரும்பலை. எப்போ கொஞ்சம் பார்க்குறாங்க, பக்கத்து கொள்ளையை பார்க்குறாங்க, என்ன மச்சான் மருந்து அடிச்சா, பூச்சி இருக்கடா ஒன்று போய் வாங்கிட்டு வா. உடனே ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, ஒரு 2000 3000. நாங்களாம் அந்த 2000 3000 மருந்து கடை பக்கம் போனதில்லை. 20 வருஷத்துக்கு எங்கள் தாத்தா விட்டுட்டு போன அப்புறம் அவர் எந்த மருந்தும் போட்டதில்லை. எப்போயோ போட்டிருந்தா யூரியா போட்டிருப்பார். எரு அடிச்சிரும். வருஷத்துக்கு ஒரு 10 நடை, ஒரு ஏக்கருக்கு எரு அடிச்சிரும். அதான் எங்களோட இது. அது போட்டுட்டாலே அது அதுக்கப்புறம் வளர்ந்துடுது. இப்போ ஸ்கூலில் கொண்டு பசங்களை சேர்த்து 1வது 2வது 3வது 5வது வரைக்கும் அவனுக்கு சொல்லி தந்துட்டு அவன் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மருந்தே வேணாம். அதுக்கு கொண்டு விரைச்சிட்டா போதும். இப்போ இது எப்படி விரைச்சேன்னா, அந்த மிஷினில் தள்ளுற மிஷினில் வந்து ட்ரே ஷீல்டுன்னு போட்டிருக்காங்க. அதை நான் ரொம்ப வருஷமாக கையால் செஞ்சு பார்த்தேன், கிடைக்கல. இப்போ நம்மளுக்கு கிடைச்சது எல்லா கடையிலையும் கிடைக்குது. 9000 ரூபா 8500 கிடைக்குது. அதால் தான் போட்டேன். கிட்டத்தட்ட 2 அடிக்கு ஒன்று போட்டேன். இது இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், இடம் அடைஞ்சு போச்சு சுத்தமாக. மொத்தமே ஒரு ஏக்கருக்கு வந்து 19 கிலோ தான் மல்லாட்டையே போட்டிருக்கிறேன். நம்ம ஆள் 60 கிலோ போடுறோம். நெருங்க போடுறாங்க. களை எடுக்கிறதும் எனக்கு வந்து கையால் தள்ளுற மிஷினாலே களை தள்ளிக்கினேன். நெல்லுக்கும் அதாலே களை தள்ளினா, இதுக்கும் இதாலே களை தள்ளினேன்.
அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற களையை மட்டும் மக்களை வச்சு தள்ளிட்டு மண்ணை அணைச்சி விட்ருக்குறேன். செடியை பார்த்திங்கன்னா இப்போ பனைக்கும் அப்படியே தரையை ஒட்டும். இப்போ பாரில் தள்ளுறாங்க எல்லாமே. பாரில் தள்ளுறது வந்து இதுக்கு பாரெலாம் வேணாம், பாரில் ஊற்றவே வேணாம். இது படறதே கீழே தான் படரும். அந்த மல்லாட்டை பார்த்திங்கன்னா 2 அடி 1.5 அடி வளரும். அதுக்காக அது கீழே தள்ளினா தான் அந்த வேர் தைக்கும். இது வேர் தைக்காது. இது அப்படியே கீழே போகக்குள்ளே வேர் தைச்சின்னே போகுது பாருங்கள். எல்லாமே வேர் அப்படியே கீழே விழுந்துன்னே போகும். இதுக்கு பாரிலே வேணாம், ரொம்ப எட்டாட்ட போடணும்ண்ணா. பேர் ராமதாடி மல்லாட்டை, நாட்டு ரகங்க. 135 நாள் வயசு. மல்லாட்டை டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு. இது வள்ளலார் பூமிண்ணா, வடலூர் தான் இது. நான் ஏற்கனவே அவர் வள்ளலார் சொன்ன மாதிரி வாடிய பயிரை கண்ட விடலாம் வாடியன்னுன்றார். அந்த மாதிரி நம்ம பூச்சி எதுவுமே கொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் மருந்துன்றதே கையால் தொட்டதில்லைண்ணா இது வரைக்கும். நொச்சி தழை, நோனா தழை, ஆடா தழை இதான் அடிக்கிறேன். பூச்சி வரதை முன்னாடி அடிச்சிட்டா எந்த பூச்சியும் வரதில்லைண்ணே. நான் ஃபுல்லாகவே கறி மீனெல்லாம் சாப்பிட்டுன்னு தான் இப்போ எதுவுமே சாப்பிட்றதில்ல. வள்ளலார் சொன்ன மாதிரி அவர் கொள்கையை பின்பற்றி போயின்றவரும். உடம்பு நல்லா இருக்குண்ணே. எனக்கு இப்போ 43 வயசுண்ணே. நான் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு இயற்கை விவசாயத்துக்கு வந்து. நம்ம கூட இருக்கிறவங்க என்னோடய மெயின் என்னென்னா, அவங்க கேட்பாங்க அரிசி எவ்வளோங்க, மல்லாட்டை எவ்வளோங்க, உனக்கு எவ்வளோக்கு வேணும் நீ சாப்பிட்டுட்டு திரும்பி என்கிட்ட கேளு, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு இதுன்னா இவ்வளோ. எல்லாமே இதை சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா காசு வச்சுருக்கிறவங்க அவ்வளோ சாப்பிட்றதில்லண்ணே. விவசாயிங்க எவ்வளோ சொன்னாலும் வாங்கிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. உடலுக்கு நல்லா இருக்குண்ணே. உடல் உழைப்புக்கு தகுந்த ரேட்டு கிடைக்குது. மல்லாட்டை நல்லா இருக்கும், எண்ணெய் நல்லா இருக்குது. அதேமாதிரி ஏற்கனவே இப்போ 8 பட்டை எள்ளுன்னு போட்டிருக்கேன். அதேமாதிரி 8 பட்டை இது அதை சேர்த்து வச்சுருந்து இப்போ கொஞ்சம் போட்டிருக்கிறோம். ஃப்ரெண்டு ஒருத்தர் கள்ளிப்பட்டேன்னு ஒரு இயற்கை விவசாயி கொடுத்தாருங்க, அது போட்டிருக்கேன். ஒரு பாட்டி ஒன்று கொடுத்தாங்க, முள்ளு கத்திரிக்காய், ரொம்ப வருஷத்து கத்திரிக்காய் அது. அது கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா 3 வருஷமாக இருக்குது, காய் காய்ச்சின்னு தான் இருக்குது. காய் அவ்வளோ டேஸ்ட்டு. சிவகுமார் அண்ணன்ட்ட கொண்டு கொடுத்தேன், இயற்கை விவசாயம் விருதாலத்தில் நடந்தது. அதில் எனக்கு வாங்கிட்டு பாராட்டு தெரிவித்தாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, விதை கொடுத்தேன். ஒரு காய் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சும்மா இப்போ எங்கள் வீட்டை சுற்றிலும் பார்த்திங்கன்னா அந்த காய் எங்கெங்கே கிடந்தோ அங்கெல்லாம் முளைச்சிருக்கு. கன்று தானாக முளைக்குது. இப்போ நம்ம கன்று வேணால் கத்திரிக்காய் வாங்கினா நர்சரியை தேடி போகிறோம். நர்சரியை தேட வேண்டியதே இல்லை, 15 நாளில் கன்று கிளம்பிடுது. அந்த காய் அவ்வளோ டேஸ்ட். ஒரு காய் பார்த்திங்கன்னா 350 கிராம் 400 கிராம் இருக்குண்ணே. அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 50 ரகத்துக்கு மேலே கத்திரிக்காய் இருந்திருக்கு. பூச்சின்றது கத்திரிக்காயில் கிடையாது. ஒரு கத்திரிக்காய் விதையை பார்த்திங்கன்னா 4000க்கு மேலே விதை இருக்குண்ணே ஒரே கத்திரிக்காயில். 1 ஏக்கர் சாதாரணமாக ஒரு கத்திரிக்காய்னாலே பயிர் வைக்கலாம், நல்லா இருக்குது. அதேமாதிரி கொத்தரங்காய் இந்த கொல்லையில் போட்டிருக்கேன், முள்ளங்கி போட்டிருக்கேன், ஊடு பயிராக. மக்கள் இப்போ விலை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கண்ணே. விலையை வச்சு கொடுக்கணும். எல்லாமே ஏற்கனவே சொன்னாங்க, அதேமாதிரி ஆள் கிடைக்கல, விலையில. இப்போ யூடியூப்பில் போட்டால் எல்லாமே வாங்கிக்கிறாங்க. என்னை முழுக்க வளர வச்சது எதுனா மக்கள் டிவி தானே. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் டிவியில் இந்த இதில் பார்த்துட்டு நம்ம வேலூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாருண்ணே. அவர் தான் எனக்கு முழுக்க சப்போர்ட்டு. அவர் எந்த விதை கேட்டாலும் தருவார். அதோடு எனக்கு முழுக்க கிடச்சவங்க உளுந்தூர்பேட்டையில் சாரதா ஆசிரமம்ண்ணே. அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 75 ரகம் நெல் வச்சுருந்தாங்கண்ணே. எல்லா ரகமும் அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணியிருந்தோம். நல்லா இருக்குது விவசாயம், மகிழ்ச்சியாக இருக்குண்ணா. அதை பண்ணுறது நம்மளுக்கு நல்லா இருக்குது, நல்ல உடம்புக்கு நல்லா இருக்குது. அரிசியாக இருந்தாலும் சரி, உளுந்தாக இருந்தாலும் சரி, எல்லாமே எட்ட பயிர் வைக்கணும். இப்போ கொல்லையில் பார்த்திங்கன்னா குச்சி நட்டுருக்கேன். குச்சி வந்து நம்ம குருவி வந்து விஷம் இல்லாததால் குருவி வந்து உட்காருது. அந்த இருக்கிற பூச்சை புழு ஃபுல்லாக சாப்பிடுது. சாதாரணமாக ஒரு குருவி ஒரு 200 புழுவாச்சும் சாப்பிடும். அதுக்காக தான் குச்சி நடணும். நம்ம மக்கள் குச்சி நடுறதில்ல. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் மொத்தம் குச்சி நட்டுருந்தாங்க. வேலி ஓரம் மரம் நட்டுருந்தாங்க. அதில் பறவைகள் உட்காந்துது, முட்டை விட்டுது. அந்த குச்சிலாம் வச்சுன்னா அதேமாதிரி அந்த ஒட்டு ரகத்தை மாற்றிட்டாங்க. அதெல்லாம் நிறைய ஹைபிரிட் வந்தது தானே நம்மளுக்கு. ஏன்னா எல்லாமே கடையை நோக்கி போயின்னு இருக்கிறோம். இப்போ நிறைய இதேமாதிரி பண்ணிங்கன்னா விவசாயம் நல்லாவே பண்ணலாண்ணே, நல்லாயிருக்கும். நம்ம இயற்கை விவசாயத்தை வந்துன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்குள்ள கேவுரு, கம்பு, சோளம், நவதானியம் எல்லாமே விரைச்சி, சஸ்பேனியா, தக்கப்பூண்டை இதெல்லாம் விரைச்சி நம்ம ஓட்டி ஒரு 4 தடவை ஏர் ஓட்டி அதில் இருக்கிற பில்லோ சத்தான செடி எல்லாமே போட்டு முளைய வச்சு திரும்பி ஓட்டி சேடை வச்சு நல்லாவே வச்சோன்னா நல்லாவே ஈல்டு வரும். ஃபஸ்ட்டாகவே ஈல்டு வரும். நம்ம மக்கள் சொல்கிறது என்னென்னா, யாருமே அதை பயிர் வைக்கலை. பயிர் வைக்காமல் முன்னாடி சொல்லிடுறது இயற்கை விவசாயம் பண்ணால் நஷ்டங்கன்னு. என்ன நஷ்டம்? 20,000 ரூபாய்க்கு உரம் வாங்குறீங்க, 25,000 ரூபாய்க்கு பயிர் செஞ்சு எடுத்துன்னு போகிறீங்க. வீட்டுக்கு மாட்டுக்கு வைக்கலாம், நம்மளுக்கு ஒரு 4 மூட்டை அரிசியும் எடுத்துன்னு போகிறீங்க. வேறு அதில் ஒன்றும் கிடைக்கல. இது இயற்கை விவசாயம் பண்ணக்குள்ள
எல்லாமே கிடைக்குது. எல்லாம் கார்பெட்ரு அவங்க நம்ம மாட்டு மூத்திரத்தை சாணியை தெளி கோமியத்தை தெளினா அதை யார் கேட்பாங்க? இவன் மருந்து தான் வாங்குறாங்க, எல்லாமே மருந்து வாங்கி 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 போடுறாங்க. இப்போ உளுந்து துவரை எல்லாத்துக்குமே பூச்சின்றதே வரலண்ணே. எல்லாமே ஃபஸ்ட் டைம் நம்ம செஞ்சிடணும். நம்ம என்ன செய்யறோம்னா புழு உற்பத்தி ஆன பிறகு மருந்து தேடின்னு போகிறோம். புழு உற்பத்தி ஆன பிறகு மருந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பஞ்சகாவியோ ஜீவாமிர்தமோ அடித்தா அது கேட்காது. ஏன்னா தழையை ஃபுல்லாக திங்க ஆரம்பிச்சிடும். அது பூச்சி வரது வருமுன் காப்பாடணும். அது வருமுன் முன்னாடியே செஞ்சிடணும். எல்லாத்தையுமே செஞ்சுட்டா எல்லாமே கேட்கும். அதேமாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அரிசி பார்த்திங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வள்ளலார் சொன்னது என்னென்னா ஜீரக சம்பா தானே சொன்னார். ஜீரக சம்பா அவர் சாப்பிட சொன்னதே அதான். பச்சை அரிசியாக சாப்பிட சொன்னாங்க. பச்சைகளுக்கும் புழுங்களுக்கும் ஒன்றும் வித்தியாசம்லாம் தெரியாதுண்ணே. ஜீரக சம்பாவை கேட்டிங்கன்னா நிறைய பேர் பிரியாணிக்கு தான் எல்லாத்தையுமே நல்லா இருக்குண்ணே. சாப்பாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜீரக சம்பா செரிக்கும். குழந்தைங்களுக்கு அவ்வளோவும் நல்லது. அதேமாதிரி நவரான்னு ஒரு ரகம் கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். குழந்தைங்களுக்கு நம்ம ஆளுங்க உள்ளுக்கு சாப்பிட்றது ஃபுல்லாக வெளியே தாடி வைக்கிறான். பியூட்டி பார்லருக்கு வந்து நவரா அரிசியை மூஞ்சிக்கு வாஷ் பண்ணுறான். அதேமாதிரி கத்தாழை பார்த்திங்கன்னா கத்தாழை ஜெல்லு மூஞ்சிக்கு உள்ளே வந்து அவ்வளோவும் சாப்பிட்டா கத்தாழை நல்லது கத்தாழை அவ்வளோவும். ஜீரக சம்பா இருக்குது நம்மக்கிட்ட. மாப்பிள்ளை சம்பா, கிச்சடி சம்பா, ரோஜாப்பூ சம்பா எல்லாமே சாப்பாட்டுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பாடு கம்மியாக சாப்பிட்லாம். ஒன்றும் விலை ஒன்றும் பெருசு இல்லை. கம்மியான ரேட்டுக்கு மக்கள் கொடுப்பாங்க. இப்போ நிறையா இயற்கை விவசாயத்துக்கு மாறின்றாங்க. நீங்கள் நிறைய பேர் மாறுங்க. வலுவோடு இருந்தால் தான் வளமாக இருக்கலாம். வாழ்க வலுவுடன்றாங்க. வளமாக இருந்தால் தான் வலு இருக்கும். வலு இல்லாமல் வளமாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? ஒரு 20 ஏக்கர் நிலம் வச்சுருக்கோம். வலு இருக்கணும். வளம் இருந்து என்ன பண்ணுறது? வளத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? நடக்க முடியாமல் கைகால் போயிட்ட அப்புறம் என்ன பண்ணுறது? நல்லா சத்து இருக்கணும். எவ்வளோ இயற்கையாக இருக்குது பொருள். எவ்வளோ மெடிசன்லாம் தேடி போக வேணாம். எவ்வளோ காய்கறி இருக்குது. வல்லார் சொன்ன பார்த்திங்கன்னா கொத்தரங்காய், முள்ளங்கி இதெல்லாம் சொன்னேன். காயின் பேர் வரணும். நம்மளால் என்ன செய்வோம்? பீட்ரூட்டில் சத்து இருக்குது, கேரட்டில் சத்து இருக்குது. காயின்னு வரணும். கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், புடலங்காய், அவரைக்காய் எல்லாத்துலேயும் காயின் பேர் வரணும். விதை இருக்கணும். விதைன்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு பாவக்காய்லாம் சின்னதாக இருந்தது. இன்றைக்கி இவ்வளோ பெருசு இருக்குது பாவக்காய். எல்லாமே ஹைப்ரிடு. முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ரவ இருந்தது. இவ்வளோ பெருசு இருக்குது முருங்கைக்காய். புடலங்காய் பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸ் இருந்தது. இன்றைக்கி இதோ இவ்வளோ திறம் இருக்குது. எல்லாத்தையுமே கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நெய் கத்திரிக்காய்ன்னு சொன்னோம். இதோ இவ்வளோ தான் இருந்தது கத்திரிக்காய். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பார்த்திங்கன்னா 1 அடிக்கு இருக்குது பீக்கங்காய். புடலங்காய் பார்த்திங்கன்னா 3 அடி இருந்த பீக்கங்காய் கல் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. சொரக்காய் பார்த்திங்கன்னா 50 ரகத்துக்கு மேலே சொரக்காய் இருக்குது. ஒன்றும் இல்லாத சொரக்கான்னு சொல்லிட்டாங்க. அது ஒன்றும் இல்லாத சொரக்காய் கிடையாதுங்க. பிபி ஏறுறதுக்கு சாப்பிட்டு பாருங்கள். பிபி எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள். உடம்புல இருக்கிற கெட்ட நீர் எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள். கர்ப்பமாக இருக்கிற தாய்மார்கள் பால் ஊட்டுறதுலேருந்து மல்லாட்டை அவ்வளோவும் நல்லது. இதெல்லாம் சாப்பிட்டு தான் 13 குழந்தைலாம் பெற்றுருக்குறாங்க. நார்மலான குழந்த பிறந்திருக்கு. எல்லாமே நார்மலாக இருந்திருக்கு. இன்றைக்கி எல்லாமே உப்பு இல்லாத சுரக்கான்னாங்க. உப்பு பிபின்றதே கிடையாதுங்க. அவ்வளோ நல்லது. அது சாப்பிட்ட அன்றைக்கி உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ரவோண்டு மல்லாட்டை பயிரும் சுரக்காயும் போட்டு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லது. தாய்ப்பாலுக்கு நிகரானது நம்ம தேங்காய் பாலை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. யார் சாப்பிட்றா? இளநீ மட்டும் குடிக்கிறான். என்ன குடிக்கிறான்னா காலைல நைட்டு குடிச்சிடறான். காலைல போய் வயிற்று எரியுது இளநீ குடிக்கிறாங்க. தேங்காய் பாலில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இப்போ இது பூ பூக்கிறதுக்கு எந்த மரத்துக்கு வேணாலும் அடிக்கலாங்க. தேமோர் கரைசல் பாலும் மோரும் தேங்காய் பாலும் தான் அவ்வளோவும். ஏன்னா இது லாஸ்ட் வரைக்குமே பூ பூக்கும். லாஸ்ட் வரைக்குமே காய் காய்க்கும். பிடுங்குற அன்னைக்கு கூட பூ இருந்துன்னு தான் இருக்கும். நல்ல இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க. இளமையாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம். இனி வரும் சங்கதி நல்லாயிருக்கும். ஹாஸ்பிட்டலை தேடி போக வேணாம், மருத்துவங்க நாடி போக வேணாம். மக்கள் வந்து வாழறதுக்கு வழியை தேடுங்க. மக்கள் டிவியை பாருங்கள். மக்கள் டிவியை தாண்டி வேறு எந்த டிவிலையும் படம் தான் எடுக்கிறாங்க. இந்த படத்தை வச்சு விவசாயத்தை வச்சு படம் எடுக்கிறாங்களா ஒழிஞ்சு மக்கள் டிவியை தாண்டி வேறு எதுலையா ஒரு விவசாயம் ஓடுதான்னு பாருங்கள். நிறையா இருக்குது, நாடகம் ஓடுது. வேறு எதுலையா ஒரு கேட்டு கொள்வது என்னென்னா நிறைய டிவியில் விவசாயத்தை காமிங்க. எந்த டிவிலையும் விவசாயத்தை காமிக்கலை. ஒரே டிவி தான் ஓடுது. அவங்க மட்டும்தான் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க மட்டும்தான் செய்கிறாங்க. எல்லா டிவிலையும் போட்டு காமிங்க. யாரும் போடுறதில்ல. இதை ரொம்ப வருஷமாக பாடுபடுறாங்க. ஐயா டிவியில் ஓடின்னு இருக்கு, மக்கள் டிவியில் இதான் ஓடுது. ஐயா ஒரு விவசாயிங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியணும். இல்லை, டவுனை நோக்கி போகாதீங்க, ஊரில் தேடுங்க. ஊரில் எவ்வளோ இருக்குது. மக்கள் டிவிக்கு வணக்கம். ரொம்ப நன்றிங்க.
இது வாரத்துக்கு வந்து நம்ம வந்து வாரம் வாரம் காய் எடுக்கிறோம். காய் எடுத்து உழவர் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம், இல்லைன்னா வெளி மார்க்கெட்டுக்கும் அனுப்புகிறோம். இப்போ இந்த வாரம் 1500 கிலோ காய் வருதுன்னா அன்றைக்கோட மார்க்கெட் ரேட் வந்து 30 ரூபான்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு 40 ரூபா 45 ரூபா